என்னடா பண்ண போறீங்க இன்னைக்கு? எல்லாரும் ஹோம் டூர் தானே கேட்டீங்க. ஹோம் டூர் வேணாம், நம்ம வந்து இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல என்னென்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிற சின்ன டூர் இது. ஓகே பாருடா, இதெல்லாம் போட்டு எல்லாரும் மறந்தே போயிருப்பாங்க. திரும்பவும் நம்ம டூரா? வாங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க இதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கல்ல. ஆமா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட்ல. நிறைய பேர் இதெல்லாம் என்ன என்னன்னு கேட்டீங்கல்ல, எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கல்ல. ஆமா ஆமா, நிறைய கமெண்ட்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும், அதை மறக்கணும் அப்படிதானே நினைப்பாங்க. நீங்க போய் இது சடனா அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்கள நீங்க அதே இடத்துலயே தள்ளுற மாதிரி இருக்காதா? நீ கரெக்ட் தான். ஒரு சிலர் அதை புரிஞ்சு கேட்காம இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் சாரி சொல்லிட்டு கேட்டவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணுன்ற அவ்வளோ ஆர்வம் அது மக்களுக்கு இருக்கிறது தான். சரி, நீங்க கேட்டுட்டு ஏன் ஆறுதல் சொல்லணும்? இதுக்கு நீங்க கேட்காம இருக்கீங்க. இது கரெக்ட் தான். உங்களோட அனுதாபமும் ஆறுதலும் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகேனா இது மேக்ஸிமம் நிறைய பேர்ட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி யார்ட்டையாவது ஒரு குறை இருக்கு, இது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, எப்ப ஆச்சு அப்படி கேட்காதீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அதே இடத்துல கொண்டு போய் விட்ட மாதிரி புரியுது. அந்த இன்சிடென்ட் நடந்த நிகழ்வுக்கே கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்க என்ன பண்றீங்க, இனிமேட்டுக்கு அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ணி எங்க வீடியோஸை பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னென்னமோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போக முடிக்க பாக்குறேன். சலாம் தொடடா, சலாம் ஓபன் பண்றா, சலாம் ஓபன் பண்ணுங்க. இதானே இதோட இதுதானா? ஆமா ஆமா, பாத்தீங்களா? இதுதான் பாப்பாவோட ஒரு அழகு சாதனை. இது பேர் என்னடா? இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. இதுடா மேல தலையில வச்சுக்கிற பேர்லாம் தெரியலங்க. ஆனா வாங்கி வச்சாச்சு. பாப்பாவுக்கு அப்பப்போ வைப்போம். சில டைம் பாப்பா புடிங்கி எரிஞ்சு போட்டு போயிருங்க. இப்போ நின்று கிடச்சாலாம் வசதியா. இதுதாங்க நம்மளோடது. பாருங்க, உள்ளியும் பாருங்க அதே மாதிரி தலைக்கு வைக்கிறது இருக்கு. அது பாப்பா வந்து கிட்டத்தட்ட 3 மொட்டை அடிச்சிருச்சு. அந்த 3 மொட்டை அடிச்சும் போதெல்லாம் மொட்டை தலையில வச்சோம். ஆனா முடியல, பாத்தீங்கன்னா வச்சா பாப்பாவை விட மாட்டேங்குது. இப்போ வேற ஸ்கூலுக்குலாம் போறாங்களா, பாப்பாவோட ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். அதுவே உண்மைதாங்க. நீங்க பாக்குறதெல்லாம் மேக்ஸிமம் பாப்பாவோட ஐட்டமா தான் இருக்கும். செல்லம் இங்கே பாரு, செல்லம் உனக்கு ஆர்வமா இருக்கா? இது எங்கேயோ போனப்போ வாங்கினது. இது ஒரு மணி காலத்தில் வாங்கினது. இது பார்த்தா அந்த ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரியே இருக்கு பாருங்க. இது எங்கே போய் வாங்கணும்? மகாபலிபுரத்தில் வாங்கணுமா? எங்கேயோ வாங்கணும் பாருங்க. போட்டு காமிச்சுக்கலாம் பாருங்க. வேற ஜலம் வந்து பாப்பாவுக்கு குட்டி குட்டியா வைக்கிறதுக்காக வாங்கினது. ஆனா அவன் வச்சுக்கவே அவனுக்கு இது தலையில டிஸ்டர்பன்ஸா வைக்கிறது பாப்பாவுக்கு பிடிக்க வைக்க. அதனால நான் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் பாப்பா வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க. பாப்பாவோட பெயிண்டிங் ஆயில் கலரா வாட்டர் கலரா, அது எப்பயோ வாங்கி அதை பாப்பாவுக்கு தெரியாம அப்பப்போ ஒன்று கொடுத்துட்டு திரும்ப எடுத்து பத்திரமா உள்ளே வச்சிருவோம். நாங்க ஒரு முக்கியமான விஷயம் தான், நான் வந்து பூமுடி எடுத்ததுக்காக நானே போயிட்டு பூமுடி நாங்களே கட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் கோயில்ல கொடுக்கல. ஆமா, இது 2வது டைமுக்கு. இது 2வது டைம். ஏற்கனவே ஒன்று எடுத்தது கொடுத்தாச்சு. இது இன்னொன்று வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது வைக்கலாமா வேணாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் பத்திரமா. எங்கடா செல்லம் கிளம்புறேன் பாருங்க. பாப்பாவுக்கு விளையாட்டு பொருள் கிடைச்சிருச்சான். அதை எடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்குது. செல்லம் எவ்வளோ செல்லம் அவனோட இன்னும் நிறைய இருக்குடா செல்லம். மொட்டை போட்டோஸ் மொட்டை தலையா இருக்கும்போது இது வந்து இது கோவலத்துக்கா? கோவலத்தில் இப்படி காமிடா தெரியல. இங்க பாருங்க 2 மொட்டை. இங்கே பாருங்க. வா, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். பாப்பா அப்பெல்லாம் செம கூட்டா இப்பயும் மாதிரி அப்பயும் அதே செல்லாம் இதே ட்ரெஸ் தான் அப்பயும் போட்டிருக்கேன். செல்லாம் இங்க பாரு, தள்ளி நில்லு. இங்க பாரு செல்லாம், இந்த ட்ரெஸ் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? இங்க பாரு, இந்த போட்டோல அதே ட்ரெஸ் தானே? பாத்தீங்களா? செல்லாம் இந்த ட்ரெஸ் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? பெரியம்மா. பாத்தீங்களா? பாப்பாக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுங்க அது. இது வந்து இங்க எதுக்கு நான் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாடா? ஸ்கூலுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா நாங்க போனப்ப எல்லாரும் வளைச்சு ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இதுதான் வந்து கிருஷ்ணா மாமா, ராதா கிருஷ்ணன் அவர் பேரு. ஸோ அவரு கூட ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஃபோட்டோ இருக்கடா. இதுதாங்க இந்த ஃபோட்டோ. சூப்பராக இருக்கும். இதில் பாப்பா வந்து ஸ்கூலுக்காக கட்டிங்லாம் போட்டு பாருங்க, பையன் மாதிரியே இருக்கும். இது ஓப்பன் பண்ணி தட்டுமா சலம்? இந்த ஆயிரம் ஓப்பன் பண்ணி தரேன். சலம் அது கை வச்சா எல்லாம் கலர் இதாக ஆகிடும், அழுக்காயிடும். இந்த ஆயிரம் நான் பிரித்து தரேன். இது இன்னும் பிரிக்கவே இல்லைடா சலம், பத்திரமா இருக்கு. இது கோல்டுலாம் நினைச்சிடாதீங்க, எல்லாமே கவரிங் தான். இது வந்து ஸ்பெஷல். இதான் நான் முதல்ல சம்பாரிச்சு நான் என் காசுல வாங்கின முதல் நகை. குட். நகையில கோல்டு இல்ல, மொத்தத்துல நகை தான் அது. மொத்தத்துல சேலரியில் வாங்கினது ஒரு நல்ல மெமரிஸ் அது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாப்பா அங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்டா. பாத்தீங்களா? பாப்பா ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்.
என்னடா செல்லம் பாப்பாக்கு பிடிச்ச பேட்டரி கிட்டலாம் இருக்கு, பென்சில்லாம் இருக்கு, சில முக்கியமானது பட்டன்ஸ் ஆமா அதெல்லாம் இருக்கு, பேட்டரி எல்லாம் இருக்குது. அவனுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பொருள் கிடைச்சிச்சுடா. இப்படி நான் திறந்தாலே போதும் எதையாவது. அதுக்காகவே இப்ப வந்து அவன் ஏதோ சொல்றான்னு பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை திறந்த உடனே கொடுக்க முடியான்ட்டான். இதெல்லாம் வந்து சரவணா ஸ்டோர்ல வாங்கினது. சொல்லிச்சலாம். ஓ இது விளையாடுறதா செல்லம்? பரமபதம் விளையாடுறதா? பரமபதோட போர்டு காணமே. போர்டு வந்து இருச்சல இங்க உள்ளதான் இருக்கு, எடுத்துறேன் நானு. ஓகேவா? சரி சரி. இங்க எல்லாருக்கும் சளி பிடிச்சிச்சிங்க. பாப்பாவுக்கு ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் அம்மாவுக்கு, இப்ப எனக்கு. எல்லாரும் வளைச்சு சளியில இருக்கும் இல்லடா செல்லம்? இருக்கும். இதெல்லாமும் அப்படிதான் நான் வீடியோக்காக வாங்கி போட்டுப்பேன். ஆனா போட்டு வீடியோ அப்ப போட்டே இருக்க மாட்டோம். சரவணா ஸ்டோர்ல இதுவும் வாங்கினதுதான். வாட்ச், உடஞ்ச வாட்ச், ஓடாத வாட்ச், எல்லா வாட்சையும் பத்திரமா டப்பால போட்டு வச்சிருப்போம். இதுல ஒண்ணுமே ஓடாது. பாத்தீங்களா? இருச்சா வாடா. பாப்பாவுக்கு பாரு, அங்க இருந்தே காட்டு காட்டு வாட்ச காட்டு அப்படின்னு. இது மட்டும்தான் புதுசு, இன்னும் ஆன் பண்ணாம இருக்கு. காட்டு காட்டு சொன்னாங்க. சரி ஓகே, காமிச்சிடுறேன், அவன்கிட்ட போய் காமிச்சிடுறேன். இந்த சில பாத்துக்கு. பாப்பாவுக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்குங்க. டைம்லாம் இன்னும் பார்க்க தெரியாது, பட் அந்த வாட்சை வந்து அதை ஆர்வமா பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சும்மா 200 ரூபாய். கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்காக உள்ள இதெல்லாம். பாப்பாவுக்கு வந்து நாங்க 2 வருஷமா கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷமும் போடுறதுக்கு ராதை வேஷம் இதெல்லாம் போடுறதுக்கு இதுவும் பாப்பாவோட தாங்க. இதுவும் அதுதான் பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு. வாட்ச் பார்த்துட்டு வச்சாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர். இது பாத்தீங்கன்னா என்னோட பிக் ஆர்கனைசர் இயரிங்கா என்னென்னமோ சொல்றான், நமக்கே தெரியல பாருங்க. கடையில பாக்குற மாதிரி இருக்கு பாத்தீங்களா இல்லையா? அதுக்குன்னு இந்த டப்பா வாங்கி எதுவுமே நான் போட்டுக்கவே மாட்டேன், நீங்க பாத்துருக்கீங்க. ஆமா, ஒவ்வொன்று காதை விட பெருசா இருக்கு, ஒவ்வொன்று கலர் கலரா இருக்கு. அது மட்டும் நல்லா இருக்கு. வெவ்வேறு கலர்ல வாங்கியிருக்க போல இருக்கடா டே, வெளுக்கிறண்டா அவனைய. இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து பாப்பா இது போட்டிருந்தது, இந்த கிரீடம். இது பாப்பாவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு, ரொம்ப அழகா. சலா இங்கே பாரு சலா, இப்போ பாருங்க பாப்பாவுக்கு கிரீடம் சூப்பராக இருக்கா? தம்ஸ்அப் காட்டுற சலா. பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பாப்பாவுக்கு கிரீடம். ஃபுல்லாக வைக்கலங்க, இது சும்மா வச்சிருக்கோம். இது காட்டுல எங்க வருங்க வளையல் மாட்டி, இங்க வளையல் மாட்டிக்கிற ஸ்டாண்ட் இருக்கு. இதுதான் நம்மளோட மேக்கப் அறையோட டூருங்க. ஓகேங்களா? பாத்துட்டீங்களா? அறை ஏதோ ஒன்று சொல்லிக்கிறோம் நாம. சரிங்க பாச்சலாம். இதுதாங்க, இதுதான் பாப்பாவோட அண்ட் அம்மாவோட மேக்கப் ரூம் கிட்டு. அது இல்லாமல் பாருங்க, கீழே பாருங்க பாப்பாவுக்கு பிடிச்ச சுரங்கப்பாதை, அந்த பத்மநாப சுவாமி கோயிலில் திறப்பாங்க, அது மாதிரி பத்திரமா எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாய் சொல்லுங்க, பாய் எல்லாரும் சொல்லுங்க. வீடியோ ரொம்ப நீளமா போகுது, அதனால கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி இங்க பாரு, நீ பாய் சொல்லிச்சலாம். சரி 2 பேர் நில்லுங்க. இப்போ பாய் சொல்லுங்க. பாய். கிரீடம் பாதி தான் வச்சிருக்கு. தம்ஸ்அப் காமிச்சலாம்.